ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஹேர் க்ரோத்துக்கான காஃபி வாட்டர் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்றது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம காஃபியை இன்டேக் எடுக்கும்போது அதோட ரிச் டேஸ்ட் அண்ட் அரோமா நம்ம பிரெயின் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆக்குது. அதே மாதிரி நம்ம காஃபி வாட்டர்ல ஹேரை ரின்ஸ் பண்ணும்போது இது நம்ம ஸ்கேல்பை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் காஃபியில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் ஆக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்தி அண்ட் ஷைனி ஹேர் ஸ்டைல்ஸை கொடுக்குது. அண்ட் காஃபி நம்ம ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது நம்ம ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் தின்னிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது. அண்ட் நம்ம இந்த காஃபி வாட்டரை ரெகுலராக ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது இது நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷைன் அண்ட் க்ளாஸி ஹெல்தி ஃபினிஷை கொடுக்குது. ஸோ இந்த காஃபி வாட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே 1 கப் அளவுக்கு கிரவுண்டட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள் காஃபி பவுடரில் அதிகமாக ஃப்ளேவர் ஆர் ஸ்வீட்டன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு க்ளீன் கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் நாம் எடுத்து வச்சிருக்க ஒரு 1 கப் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டவ்ல 1 கப் வாட்டர் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனதும் அதை காஃபி பவுடரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதை கிளாஸ் கண்டெய்னரில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டீல் கண்டெய்னர்லேயும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ண அப்புறம் இது ஒரு லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர் இதை அப்படியே விட்டுடலாம். இதோட எசன்ஸ் நல்லா வாட்டரில் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இந்த காஃபி டிகாஷன் ரூம் டெம்பரேச்சரில் நல்லாவே கூல் ஆகிருக்கும். இப்போ நாம் வேற கண்டெய்னரில் இந்த காஃபி டிகாஷனை 1 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இந்த டிகாஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் வாட்டர் ஒரு 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி அண்ட் வாட்டரை நாம் 1:2 ரேஷியோவில் இங்கே மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நாம் இதில் எசென்ஷியல் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் பெப்பர்மின்ட், ரோஸ்மெரி ஆர் லாவெண்டர். நான் இங்கே ரோஸ் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் காஃபி ரின்ஸ் இஸ் ரெடி. இது நீங்கள் ஜென்டலாக உங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி உங்கள் ரூட்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி உங்கள் ஃபிங்கர் டிப்பில் நல்லா ஒரு மைல்டான மசாஜ் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு லாங் ஹேர் இருந்தால் நீங்கள் இதை ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சியும் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மசாஜ் இது உங்கள் ஸ்கேல்பில் 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தென் மைல்டான ஷாம்பூ அண்டு கண்டிஷ்னரால் உங்கள் ஹேரை ரின்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஷாம்பூ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஹேரை ஹைட்ரேட்டாகவும் சாஃப்டாகவும் ஆக்குது. அண்ட் இந்த காஃபி வாட்டர் ரின்ஸை நீங்கள் வீக்லி 1 to 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் நல்லாவே க்ரோத்தாகவும் ஷைனியராகவும் ஆகும். அண்ட் இதை வீக்லி 2 தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.